தினமல நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 18வது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி முதற்கட்டமாக துவங்கியது. இந்த வாக்குப்பதிவு நடைபெறுற அன்னைக்கு பேருந்துகள் போக்குவரத்து அப்படிங்கிறது அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதற்கான அறிவிப்புகள் அரசுக்கும் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் வழக்கமாக ஓடிய பேருந்துகள் கூட அந்த வாக்குப்பதிவு அன்று ஓடப்படவில்லை, இயங்கவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு. இதனாலேயே தங்களுடைய சொந்த ஊர்களுக்கோ இல்லை பக்கத்து ஊர்களுக்கோ சென்று வாக்குப்பதிவை செய்ய முடியாத நிலையும் ஏற்பட்டதை நம்ம ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சுது. வாக்காளர்கள் பேட்டியாகவும் கொடுத்திருந்தாங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டது? இதுக்கு யாரு காரணம்? தேர்தல் ஆணையம் அறிவித்தும் இது நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது. அரசு போக்குவரத்து தோல்வி, அதிக பஸ் ஓடும் என அறிவித்து வழக்கமானதும் ஓடாத கொடுமை. இது சார்ந்து பேசுவதற்காக 2 கருத்துரையாளர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர் டாக்டர் MS சிங்கத்தமிழச்சி, வணக்கம். அரசியல் விமர்சகர் ஆனந்தி லக்ஷ்மண், வணக்கம் மேடம். நான் முதல்ல ஆனந்தி லக்ஷ்மண்ட்டு ஆரம்பிக்கிறேன். தேர்தல் அப்படிங்கும்போது நிறைய அம்சங்களை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் பேருந்து போக்குவரத்து. ஏன்னா வேலை பார்க்குறவங்க அந்த பகுதியிலேருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும், இல்லைனா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு செல்ல வேண்டிய கடமை இருந்தது. அதுவும் வீக்கெண்ட் டேஸ் அப்படிங்கிறதுனால அதிக பேருந்து போக்குவரத்து தேவை இருந்துச்சு. அதை முழுமையாக செயல்படுத்த தவறியதா? தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த இடத்துல சொன்னீங்கன்னா சாதாரணமா முதல்ல ஒரு நேர்முறையாக நம்ம ஒரு விஷயத்த பார்ப்போம். நேர்மறையாக பார்த்தோம்னு சொன்னோம்னா, அவசர கால நடவடிக்கை, சில சமயம் மழை வெள்ளம், நம்மளே கூட வரிசையா ஒவ்வொரு வாட்டியும் பாக்குறோம். ஒரு தீபாவளி சமயத்துல, பொங்கல் சமயத்துல, இல்ல வேற ஏதாவது இதனால இப்ப மழை ரொம்ப ஜாஸ்தியா வெள்ளத்தினால வேற ஊருக்கு போனோம் துடிக்கிறாங்க. ஒரே முட்டா எல்லாரும் ஒரு இடத்துல குவியும் போது அந்த டிராபிக் இது ஜாஸ்தி ஆகுன்றது ஒரு ஏற்கக்கூடிய விஷயம் தான் சாதாரண நாள்ல. ஆனா இந்த வாட்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆளும் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பாஜக வெற்றி பெற்றாலும் அவங்களுடைய ஆட்சி தொடர போறது. ஏன்னா இது பாராளுமன்ற தேர்தல் தான். அவங்களுக்கு ஏற்கனவே ஓரளவு வாக்கு வங்கி இருக்கு. எல்லாமே ஒரு மாதிரி இல்ல நேர்மறையாவே அவங்களுக்கு இவ்வளவு வாக்கு நிச்சயமா வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தா கூட வேண்டுமென்றே பண்ணினார்களோன்னு சொல்லும்படியா நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய இதெல்லாம் விஷயங்கள் காதுல விழருது. இத பத்தி சொல்லும் பொழுது எனக்கு வேற ஒரு விஷயம் கூடவே ஞாபகம் வந்தது. பஸ்ஸுகள் யூஸ்வலா சாதாரணமா ஓடுற பஸ் கூட நேற்றுக்கு தட்டுப்பாடு ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மகளிருக்கெல்லாம் இலவச பஸ் பிரயாணம் சொல்லி சொன்னாங்க இல்லையா? அப்படி பஸ் பிரயாணம் சொல்லி சொன்ன பொழுது நீங்க பாத்தீங்கன்னா வழக்கமா வர சர்வீஸ் கூட குறைஞ்சு போச்சுன்றது மக்களுடைய ஏகோபித்த எண்ணம். அதை நான் மட்டும் சொல்லல, நீங்க மட்டும் சொல்ல போறது இல்லை, எல்லாருக்கும் சொல்ல. அப்பன்னா ஒரு பிரச்சனையை நேர்முறையா சரி செய்ய தெரியல, இல்லட்டா சரியா வேண்டும்னே பண்ணணும் அப்படின்னு சொன்னா சயின்டிபிக் ஊழல்னு பேரு வாங்கினவங்க, நான் தனியா சொல்ல வேண்டாம். அதனால தலை சுத்தி மூக்க தொட்டாலும் திரும்பியும் அதேதான் செய்வாங்க. இங்க மட்டும் அது நகரல்ல, இங்க சென்னையில மட்டும் இந்த நிலைமை இல்ல, வெளி மாநிலத்திலேருந்து அந்த புறப்பட்ட இடத்துலயே தகராறுன்ற அளவுக்கு இருந்தது. முன்னெல்லாம் உங்களுக்கு அதுல குறிப்பா சொல்லணும்னு சொன்னேன்னா, கோவை மாவட்டத்துக்குள்ள கண்டிப்பா, அதுவும் நான் இன்னும் ஒரு குறிப்பா கூட சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் ஸ்டார் வேட்பாளர்கள் பாஜகவை சேர்ந்த ஸ்டார் வேட்பாளர்கள் குறிப்பா அவங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு, வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. அங்க வேண்டும் என்றே இதை போன்ற இடர்பாடுகளை உருவாக்கினார்களோ என்று சந்தேகம் கொள்ள வைக்கிறது. சொல்றதை பார்த்தா பாஜக ஸ்டார் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளுக்கான பேருந்து போக்குவரத்தினுடைய எண்ணிக்கையை மட்டும் குறைத்து விட்டார்கள் அப்படிங்கிறீங்களா? மற்ற இடங்களுக்கெல்லாம் இல்லையா? இல்ல, இவங்களுக்கு அங்க மட்டும் குறைச்சிங்கன்னா மக்கள் உடனே முழிச்சுப்பாங்களே, அதே மாதிரி செய்ய மாட்டாங்க. அதனால அந்த இடத்துல எல்லாம் பயங்கரமா உணரப்பட்டிருக்கு. உங்களுக்கு நம்ம அந்த இதுல சொல்லுவோம் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். சோ உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க ஒரு யதார்த்தமா யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு இப்ப நிறைய பேர் குவிவாங்க, வெளியூர்ல இருந்து கூட கோவை மாவட்டத்துல ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. மக்களுடைய முனைப்பு அங்க இருக்கு, மக்களுடைய அக்கறை. இப்ப ஒரு பொதுவான ஒரு பேச்சு இருக்கு, மக்கள் வாக்கு சதவீதம் நீங்க அதுலயே கூட நீங்க பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் ரிப்போர்ட் பார்த்தேன்னா வரிசையா இந்த ஸ்டார் இதுல எல்லாம்
காலையில சொன்ன இவ்வளவு வாக்குப்பதிவு ஆயிருக்குன்னு சொன்னது என்ன, ராத்திரி சொன்னது என்ன, அதுக்கப்புறமா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மைனஸ் பிளஸ்ன்னு பயங்கர வித்தியாசம் இருக்கு. முதல்ல இங்கே ஏன் இந்த முரண்பாடு வந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல இல்ல அது அதுக்கே அ- வந்து அ- உங்களுக்கு அ- அது பதில் அது இல்ல. வேற ஏன்னா டிபார்ட்மெண்ட் மேடம். போக்குவரத்து துறை வேற டிபார்ட்மெண்ட்ல. வாக்கு நான் சதவீதத்துல சொல்லுறேன் நான் சொல்ல வரேன் இருங்க நான் சொல்ல வரேன் இருங்க. சோ அங்கேயே ஆரம்பிச்சு முரண்பாடு காமிச்சு திசை திருப்புறது அப்படின்னு சொல்ற மாதிரி எங்கெல்லாம் வந்து அப்ப மக்கள் நான் இப்ப முதல்லயே உங்களுக்கு பேச்சு ஆரம்பிக்கவே சொன்னேன். சாதாரணமாவே இடர்பாடு காலங்கள்ல மழை வெள்ளம் பொங்கல் தீபாவளி இங்கெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது இவ்வளவு பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு. சோ இவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் ஆனாங்கன்னு சொன்னேன்னா திமுகவுக்கு தேராது இது யாருமே சொல்லிடுவாங்க. ஏற்கனவே ஆன்டி இன்குமென்சி ஓட்டுன்ற விதத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவை பத்தி நல்ல திருப்தியான ஒரு எண்ணம் மக்களுக்கு இல்லை. சோ ஓட்டு போட நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்களால அத மாதிரி வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு இது பிரபலமான ஒரு இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இத சொன்னதுனால மக்கள் குவிய ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு? ஓட்டு போடுறதுக்கு. சோ அப்படி அவங்கள நேரடியா தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா வந்து கஷ்டப்பட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனாலதான் அப்புறம் வெளியில சொல்ல முடியாது என்னமோ இன்னைக்கு பஸ் வரல, இல்ல என்னமோ ஒரு தகராறு, இதே மாதிரி எல்லாம் சொல்லலாம் தானே. இதுதான் என்னுடைய கருத்து. வேண்டுமென்றே வந்து அதாவது இல்ல அப்படி எடுத்துக்கலாம், இல்லட்டா வேற இது மாதிரி சொன்னா கூட ஒரு நல்ல ஒரு தேர்தல்ன்றது இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். மெட்ரோ ரயில் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 6 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி ஸ்பெஷல் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணதா சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்பெஷல் பஸ் எல்லாம் எங்க போச்சுன்ற கேள்வி வருது. ம் சிங்கி தமிழச்சி மேடம் உங்கள்கிட்ட கேட்குறேன், தொடர்ந்து பேசலாம். ஒரு தேர்தல் நாள் சொன்னாங்க பேருந்துக்கள்லாம் என்ன பண்ணும், அதிகப்படுத்தப்படும் ஊரில் போய் ஓட்டு போடுறவங்களுக்கெல்லாம். பட் அது ஏன் சாத்தியப்படுத்தலை? யாருடைய குறைபாடுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு மேடம் சொன்னதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னது நான் உடன்படலை. இப்போ தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஒபே பண்ணணும். அது எந்த அறிக்கையாக இருந்தாலுமே ஷுட் ஒபே த எலெக்ஷன் கமிஷன். பட் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஏன்னா ஃபுல் டோட்டலாக லீவ் விட்டுட்டாங்க. ஈவன் சின்ன சின்ன கடைகள் கூட லீவு தான். அப்போ எங்கேயும் போகக்கூடியான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா வெளியூருக்கு போகிறவங்கெல்லாம் வந்து பொதுவாகவே ஜனநாயக கடமை ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுறது. அது எந்த சூழல்லையுமே ஓட்டு போடணும்னா கண்டிப்பாக போட்டுருவாங்க. இன்னைக்கு வந்து இந்த பஸ்ஸு இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸு தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற லெவலில் இன்னைக்கு மக்கள் இல்லை. 2 வீலரில் கூட போயிடுவாங்க. தேர்தல் ஆணையம் சொல்கிற எந்த கருத்தாக இருந்தாலும் அதை ஒபே பண்ணியிருக்கணும். ஏன்னா நாம் பஸ்ஸு இந்த மாதிரி கம்மியான ஃபேமிலியோட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இங்கேருந்து மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பேருந்தை தவிர்த்து வேற என்ன வசதி இருக்க போகுது? வேற என்ன வசதி இருக்க போகுது? இல்ல கண்டிப்பா வந்து ஃப்ரீக்வெண்ட் பண்ணியிருக்கணும். அது ஃப்ரீக்வெண்ட் பண்ணல அப்படின்னா அது கண்டிப்பா அரசு தான் பொறுப்பேற்கணும். இல்ல அப்போ ஒரு சிறப்பான அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் விடுமுறை எடுத்துட்டு போயிட்டாங்க, நடத்துனர்களும் விடுமுறை எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க வாக்களிக்கணும்னு போயிட்டாங்க, ஓட்டுநர்களும் வாக்களிக்க வேணும் அப்படின்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டுநர்களுக்குலாம் அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டுகள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு செப்பரேட் இந்த ஓட்டே இருக்கு அவங்களுக்கு. பட் ஆனா ரீசன்ஸ் தொழிற்சங்கத்துல இருந்து அப்படி சொல்றாங்களே, எல்லாரும் வாக்களிக்கிறதுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல அந்த ரீசன் சொல்லவே முடியாதுங்க. அது ஒரு ஆணையம் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு இந்த மாதிரி போடணும், இந்த ரீசன் வந்து கண்டிப்பா பஸ் இயங்கணும் அப்படின்னா இயங்கித்தான் ஆகணும். அதை வந்து நீங்க அதிகமா இயங்கல்னாலும் நார்மல் பஸ்னாச்சும் போயிட்டு தான் இருக்கணும். 100% வாக்கு பதிவை ஊர்ஜிதம் செய்யணும்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. தேர்தல் ஆணையம் சொன்னதோட கூட தமிழ்நாடு முதலமைச்சரும் என்ன பண்றாங்க, 100% வாக்குப்பதிவு என்ன பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிற நேரத்துல சென்னை மாதிரியான ஒரு நகர பகுதிகளில் வெளியூர்ல இருந்து இருக்கக்கூடியவங்க எல்லாம் இங்க வந்து தொழிலுக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு தேர்தல் அன்னைக்கு மட்டும்தான் விடுமுறை கொடுப்பாங்க. அப்படிங்கும் போது முந்தின நாள் இரவு தான் அவங்க கிளம்ப வேண்டியது. அவங்களுக்கான ஏன் செய்யல? ஒரு அரசு செஞ்சிருக்கணும். அரசு வந்து கண்டிப்பாக செஞ்சிருக்கணும். அதே மாதிரி 100% அப்படிங்கிற லெவலுக்கு அப்ப மேடையில ஒரு பேச்சு பேசிட்டு ரியாலிட்டியில இன்னொரு பேச்சு நடவடிக்கையா? இல்லைங்க, அதுதான் இது வந்து ஒன்றிய அரசுக்கும் தகும். இல்ல தமிழ்நாடு பேருந்து போக்குவரத்து அப்படிங்கிறதுக்கும் இது ஒன்றிய அரசுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லைங்க, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அறிக்கை விடுது. பஸ் மட்டுமே ஒரு காரணம் இல்லைங்க. இப்போ 100% வந்து கம்பல்சரி வந்து ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு, இங்கே இருக்கிற அரசாங்கம் தமிழக அரசும் சொல்லியிருக்காங்க. 100% போடுறதுக்கு மக்கள் இன்னும் வெளியே வரல.
இதுதான் உண்மை. கண்டினியூவாக பாருங்கள், கொரோனா லாக்டவுன்லேருந்தே இன்னும் மீண்டு வரல. இதுக்கு இடையில இந்த ஃப்ளட் வந்துச்சு. இல்லை அங்கே பேருந்து நிலையங்களில் கூட்டமாக இது ஒரு காரணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி குழுமி இருந்தவங்க எல்லாம் அப்போ சும்மா இல்லை குழுமி, அதுக்கு நான் இது காரணமாக சொல்லலை. சொந்த ஊர்களுக்கு போகுதானே எல்லாம் நின்னாங்க. மேபி இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த காரணமாக இந்த பஸ்ஸை மட்டுமே நம்ம குறை சொல்கிறது அது தவறு. நான் அதை ஏற்க முடியாது. இந்த பஸ்ஸால் தான் எங்களால் ஓட்டு போட முடியல. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்லிப்பு வந்து கவர்மெண்ட் மூலயமா தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? வாக்காளருடைய ஸ்லிப்பு வந்து கவர்மெண்ட் மூலயமா கொடுக்கணும்னு சொன்னீங்க. அதில் வந்து எந்த கட்சிக்காரரும் உள்ள இன்வால்வ் ஆகக்கூடாது. ஆனால் நடந்த விஷயங்கள், இது கண்கூடா நான் கண்ட விஷயம், கேட்ட விஷயங்களும் கூட. நடந்த விஷயம் என்னென்னா, அந்த ஸ்லிப்பை கொடுக்குறாங்க, பார்க்குறாங்க, இவங்களா அப்படின்னு அந்த ஸ்லிப்பை அப்படியே வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்லி நானே ஓட்டு போடுறதுக்கு ஸ்லிப் இல்லைங்க. நிறைய பேருக்கு ஓட்டு இல்லை. அப்போது விரக்தி, மக்களுடைய விரக்தி தான் இன்னைக்கு ஓட்டு குறைவதற்கு மெயின் காரணம். அட என்னடா 10 வருஷத்துல என்னத்தை ஆண்டாங்க, இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது? குறையிறது தர்மபுரியில 80% ஓட்டு என்ன இருக்குது, போலாயிருக்கு. 80%க்கு மேல போலாயிருக்கு. அதாங்க ஒவ்வொரு மக்களுடைய நிலைப்பாடு தான். நீங்க நகர பகுதிகளில் நீங்க குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. எல்லா பகுதியிலையும் தான் கொரோனா இருந்துச்சு, எல்லா பகுதியிலும் தான் லாக்டவுன். இல்லை நகர பகுதியில இல்லைங்க. இப்போ இந்த ஃப்ளட் வந்து வெறும் சென்னைக்கு மட்டும் வரலைங்க, எல்லா இடத்துலையுமே வந்துச்சு. மக்கள் வந்து ஓட்டுரிமை இருந்து போன வாட்டி வாக்களிச்சவங்க இந்த வாட்டி வாக்களிக்க முடியல. போராட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம்? விவசாயிகள்லாம் அது தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. நிறைய பகுதிகளில் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. 4 மணிக்கு பிறகு வந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் அரசு ஒரு பேசிக்கான ஒரு அம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது முதல்ல அந்த மக்களை அவங்க ஊர்ல கொண்டு சேர்க்க வேண்டிய அடிப்படை கடமை அந்த அரசுக்கு இருக்கு. சார், வாகனம் வந்து வசதிகள் கண்டிப்பா ஏற்படுத்தி தர வேண்டிய வசதி இருக்கு. ரெண்டாவது, இங்க இருந்து திருநெல்வேலிக்கு போனோம்னா ஒரு 2000 ரூபாய் செலவு இல்லாம, ஒரு 2000 ரூபாய் இல்லாம நம்மளால போக முடியாது இல்லைங்களா? அதையும் பேஸ் பண்ணி தான் மக்கள் இந்த வாட்டி வந்து ஓட்டுகளை ரொம்ப கம்மி ஆக்கிட்டாங்க. பட் நான் இப்ப வண்டி ஏன் அந்த 2000 ரூபாய் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபாவது போறோம், இங்க இருந்து திருநெல்வேலிக்கு போதுக்கு ஒரு 700 ரூபாய் டிக்கெட் ஆகுது, நாங்க அது போய்க்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். பிரச்சனை இல்லைங்க. பாதி பேர் நீங்க உங்களுடைய பார்வைக்கு வந்தவங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். பட் நாங்க வந்து சமூக வெயிட் பண்றவங்கள சொல்றேன். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்காக சொல்றீங்க. பட் நான் என்ன சொல்றேன், அவங்க இந்த கட்சிக்காக வாக்களிக்க போறாங்க, இந்த கட்சிக்காக வாக்களிக்க எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும்ங்க. தேர்தல் ஆணையம் சொன்ன அவங்க வாக்குறுதியை கண்டிப்பா எந்த அரசாக இருந்தாலும் நிறைவேற்றி இருக்க வேண்டும். இதுதான் ஒரு மெயின் காரணமாக இருந்தா கண்டிப்பா ஃப்ரீக்வெண்டா பஸ் விட்டுருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா 100% ஓட் போலிங் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இன்னுமே மக்கள் மீண்டு வரலன்றது தான் என்னுடைய வாதம். இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள்லையும் இதே போதுதான சராசரியா இருந்திருக்கு. இதை விட அதிகமான, ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் 2021 இல்லைங்க சட்டமன்ற தேர்தலும் இதே மாதிரி தான் கொரோனா காலகட்டத்தினுடைய உச்சத்தில் இருந்துச்சு, லாக்டவுனுடைய உச்சத்தில். சார், அது சட்டமன்ற தேர்தலுங்க, இது வந்து மக்களவை தேர்தல் இல்லையா? சட்டமன்ற தேர்தல்களுக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் அதுக்கு ஊக்கப்படுத்தின அளவுக்கு இந்த அரசு ஊக்கப்படுத்தல நான் சொல்லவே இல்லைங்க. ஒபே பண்ணணும். நான் யாரா இருந்தாலும் சட்டம் எல்லாருக்கும் சமம் தான். அது ஆணையம் சொன்ன எல்லா விதத்தையும் தமிழக அரசு ஒபே பண்ணியிருக்கணும். மேபி எனக்கு வந்து அதுல ஃப்ரீக்வெண்டா பஸ் விடலை அப்படிங்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் பார்த்த வரைக்கும் பஸ் போச்சு, ஃப்ரீக்வெண்டா போகல, நார்மலா எப்பயுமே போற மாதிரி போச்சு. ஸோ நீங்கள் அன்னைக்கு உங்கள் ஊரில் வாக்களிக்க போயிருந்திருப்பீங்க, இன்னொரு ஊரில் வாக்களிக்க போயிருந்திருக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் இல்லைங்க, நான் ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் தாங்க இருந்தேன். இன்னொரு ஊருன்னு கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா எங்கள் டாட்டர்லாம் ஊர்லேருந்தே வந்தாங்க, முன்னாடியே வந்து அவங்களுடைய வாக்கு வந்து பதிவு பண்ணிட்டு போனாங்க. இது ரெஸ்பான்சிபிள் தான் மெயின். நம்ம ஒரு குற்றம் சொல்லணும் அப்படின்னா, அதாவது மாமியார் பிடிக்கலன்னா எது தொட்டாலும் தப்புன்றாங்களே, அந்த இதுதான் இப்போ இந்த நீங்கள் சொல்கிற இந்த வாகன வசதியெல்லாம். அது எனக்கு உடன்பாடு இல்லை. மக்கள் தவறா சொல்லியிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு. இல்ல அதாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வேணும்னு சொல்லிட்டாங்க. இல்ல பாதிக்கப்பட்டிருக்கலாம், பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அமைச்சர் ஏதாவது பதில் சொன்னாரா? சொல்லியிருக்கணும். அப்ப எதுவுமே செய்யல அரசு. இல்ல எதுவுமே செய்யல இல்லங்க. எதுவுமே ஏங்க, அதாவது ஒரு ஓட்டு கேக்குறாங்க, அதாவது ஸ்பெஷல் பஸ் விடலைன்னா பரவாயில்லை, நார்மல் பேருந்துகள்லயே 50% குறைக்கப்பட்டிருக்கிறது. குறைக்கப்பட்டிருக்கிறது யார் சொல்லியிருக்காங்க? தொழிற்சங்கத்துல இருந்தா சொல்லி எல்லாரும் விடுமுறைக்கு போயிட்டாங்க, எல்லாரும் வாக்களிக்க போயிட்டாங்க. ஏற்கனவே 9 ஆண்டுகளாக காலிப்பட இடங்கள் நிரப்பப்படவில்லை அப்படின்னு தொழிற்சங்கத்துல இருந்து தானே சொல்லியிருக்காங்க. இல்ல பஸ் விட்டுருக்க வேண்டியது 100% அது அரசனுடைய கடமை. அதை விடாம இருந்தது தவறு. சரி, ஆனந்தி தவறுதான் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் வேறு வழிகளை என்ன பண்ணிருக்கணும், வாக்களிக்கணும்னு விரும்பி புறக்கணிச்சிருக்காங்க, நிறைய வேற ஏதாவது வழிகளை தேடி இருந்திருக்கணும். பேருந்தை மட்டுமே நம்பி இருக்க கூடாது, அரசு போக்குவரத்து கழகத்தை மட்டுமே நம்பி இருக்க கூடாதுங்கிறாங்க.
சரியான வாதமா? அவங்க வந்து ஒரு விஷயம், அதாவது மத்திய அரசை குறை சொல்லணும்னு சொன்னா மாமியார் என்ன சொன்னாலும் குத்த சொல்லணும்ன்றதுக்காக சொல்றாங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா இயல்பா நடக்கிற ஒரு விஷயங்களே அவங்களே ஒத்துக்கிட்ட விஷயம். அரசு வந்து தவறி விட்டது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அப்ப தவறி விட்டதுன்னு சொல்லலங்க, தவறி விட்டதுன்னு சொல்லல. அப்படி ஒபே பண்ணலன்னா அது தவறுதான். அது தவறி விட்டது நான் வந்து அவங்க டிபெண்ட் பண்ணல. இன் கேஸ் they are not obey. மேடம் நீங்க தான் பண்ணிருக்கணும்னு சொன்னீங்க. அவர் வந்து இந்த கட்சி சங்கங்கள் கூட சொல்லிட்டாங்க, அவங்க ஓட்டுநர்லாம் வந்து ஓட்டு போட போனாங்க, அதனால சர்வீஸ் பஸ் சர்வீஸ் எல்லாம் குறைஞ்சு போச்சுன்னு நிறைய சொல்றாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அப்படி யார் சொன்னாங்க, அப்படி எல்லாம் இல்லன்றீங்க. அது மாதிரி நாங்க ரவுண்ட்ஸ்ல இருந்த வரைக்குமே நாங்க பார்க்கல. இப்ப நீங்க சொன்னது வந்து இது பிரதான குற்றச்சாட்டா சொல்றீங்க. இது பிரதான குற்றச்சாட்டு கிடையாது. இது பிரதான குற்றச்சாட்டே கிடையாது. மக்களுடைய விரக்தி இன்றைக்கு வந்து அந்த ஓட்டுகள் கம்மியானது காரணம் மக்களுடைய விரக்தி தான். இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இல்ல மேடம், ஒரு நிமிஷம் தயவு செய்து நடுவுல பேசாம இருக்கும்படி கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதை விட்டுருங்க. பட் ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்து இதை வந்து கம்ப்ளைண்டா வந்து இதை சொன்னீங்கன்னு சொல்றீங்க. என்ன சொன்னாலும் சரி, ஒரு நாளைக்குரிய அவதின்றது அவதிதான். அதை மாற்று கருத்தே இல்ல. நீங்க யாரை கேட்டாலும் சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பசங்க வேணாலும் முன்னாடியே வந்திருக்கலாம், ஓட்டு போட்டிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கீழ்கட்டளையில இருந்து திரும்பி வர வேண்டியவங்க, இதுல வேற ஒரு ஏரியா அவங்க சொன்னாங்க, அவங்க வர வேண்டியவங்க பஸ்ஸுக்காக நின்னுட்டே இருந்திருக்காங்க. அப்பனா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒரு வாக்குச்சாவடி காத்தால 7 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு, நீ காலையில 7 மணிக்கே வந்து இல்ல 5 மணிக்குள்ள நீ எப்படியும் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா நீங்க சொல்றதை ஏற்கலாம். அடுத்தது இருங்க நான் சொல்லி முடிச்சுடுறேன். அடுத்தது வந்து அந்த 10 வருஷ கால ஆட்சியில வந்து அதிருப்தி, ஆனாலும் மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றது உண்மையா இருந்ததுன்னு சொன்னான்னா, இந்த வாட்டி சில இடங்கள்ல எல்லாம், குறிப்பா எங்கெல்லாம் ஸ்டார் வேட்பாளர்கள் சொல்லக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள், அதுவும் குறிப்பா பாஜக ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருந்த ஏரியால எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, வாக்குப்பதிவு சதவீதம் முதல் நாள் 1, ராத்திரி 1, மறுநாள் 1ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப சில இடங்கள்ல எல்லாம் வாக்குப்பதிவு, நான் முதல்ல இது ஆரம்பிக்கிறச்சவே நான் உங்களுக்கு சொன்னேன், பரவலான ஒரு கருத்து ஒண்ணு உண்டு. பொதுவா வந்து வாக்கு அதனாலதான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எல்லாரும் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்கப்பா, நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, முதல்ல போய் வாக்கு பதிவு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி புறக்கணிச்சது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேங்கை வாசல்ல தான் அதே மாதிரி நடந்ததுன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டேன். இப்ப உங்களுக்கு ஊடகங்கள்ல 1000 செய்தி எல்லா இடத்துலயும் வரும். ஆனா நம்ம நேரம் அவஸ்தப்பட்டதுனாலதான் நான் சொல்றேன். இப்ப நான் சொன்ன கீழ்கட்டளையில இருந்து வர முடியலன்னு இன்னொரு ஒரு இது எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் வேற நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது எங்க உறவினர் ஒரு பையன், இந்த பையன் என்ன ஒரு சின்ன வயசு பையன் வச்சுக்கோங்களேன், ராத்திரி ஆபீஸ் உண்டு முதல் நாள், அங்க வந்து கர்நாடகால இருந்து இந்த பையன் வரான். அங்க கர்நாடகால தேர்தல் நேர்த்தி கிடையாது, உங்களுக்கே தெரியும். அப்ப எந்த மாநிலத்துல என்னைக்கு தேர்தலும் அன்னைக்குதான் லீவ் விடுவாங்க. அதனால வர முடியாது. இருந்தாலும் அந்த ஓட்டு போடுறது வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் வந்து வியாழக்கிழமை ராத்திரி, அதுவும் எவ்வளவு கடைசியா வர முடியுமோ 11:45 பஸ், சாதாரணமா அது வரதுதான். வார கடைசியில அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு வந்து போற பையன் தான் 11:45 பஸ் கிளம்பினா 5:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 8 மணி 8:30 மணி வரவே இல்லை. அது நேரடியா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல அங்கேயே ஓசூர் கிட்ட இருந்து அவ்வளவு இது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இது வேண்டுமென்றே பண்ணப்பட்டதான்றது வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு கேட்டா கூட கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க வந்து சொல்றீங்க, அதாவது நீங்களே கூட முரண்படுறீங்க, உங்களுடைய வார்த்தைகளையும் முரண்படுறீங்க. ஒரு பக்கம் தவறி இருந்திருக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா தவறி இருந்திருக்கு, ஆமா ஏற்பாடு பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. தவறி இருந்திருக்கலாம் அப்படிங்கறது என்னோட ஆப்ஷனே கிடையாதுங்க. அவங்க பேசி முடிட்டோம் அப்படின்னு முழுமையா. அதனால வந்து தேர்தல் வந்து 100% வாக்கு எண்ணிக்கை நடக்க கூடாது, நடக்க விட்டா கட்டோன்றதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இது மிஸ் பண்ண நான் சொல்லி முடிச்சிடுறேன். நிறைய இடங்கள்ல என்ன இந்த தென் சென்னை தொகுதியில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த இதுலயே ஒர்க் பண்றவர், அவர் சொன்னாரு, கிட்டத்தட்ட 40,000 வாக்காளர்கள் பேரே லிஸ்ட்லயே இல்ல. அவங்க அதே இடத்துலயே இன்னும் இருக்காங்க. தனிப்பட்ட முறையில வந்து ஒருத்தரையா இது எப்படி தெரிய வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சி உங்க பாஜக மட்டும் இல்ல, தனிப்பட்ட முறையில திமுக, தனிப்பட்ட முறையில அதிமுக, எல்லா அவங்களும் அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கறதுக்காக போவாங்க. ஒரு மாசம் முன்னாடியே வந்து அந்த எலக்டோரல் லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அவங்க பண்ணும்போதுதான் தெரிய வந்தது. ஏன்னா அந்த இடத்துல அவங்க இருக்கதான் இருந்தாங்க.
அந்த இடத்துல இருக்காங்க, இன்னமும் கூட இருக்காங்க. ஆனா அவங்க பேர் விடுபட்டு போயிருக்கு. அப்ப விடுபட்டு போன பேரை வந்து எப்படி திரும்பி வாங்கலாம், இல்லாட்டா அவசர கால அடிப்படையில எப்படி வாங்கலாம், இல்ல இது இல்லைன்னா கூட அந்த பூத்துக்கு போய் எப்படி ஓட்டு போடலாம், ஆனந்தி இதெல்லாம் மேடம், தெரிஞ்சுட்டு கூட மக்கள் அதாவது போட்டிருக்காங்க. நீங்க வாக்காளர் நினைக்கிற லிஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, புறக்கணிக்க வாக்காளர் வேண்டும் இல்லை. லிஸ்ட் இந்த தொகுதியில இன்னும் கேட்டா எவ்வளவு இப்ப வாக்காளர்கள் இருக்காங்க ஜாஸ்தியா அப்படிங்கிற வந்திருக்கு. அந்த புக்லெட் எல்லா வேட்பாளர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வேட்பாளர்கள் தங்களுடைய முகவர்கள் மூலமாக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள்லாம் சரியாக இருக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் அந்த புக்லெட் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப எந்த கட்சியுமே அதை சரிவர செய்யலையா, தேர்தல் நடவடிக்கைகளை செய்யலையா? வாக்களிக்க வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா தங்களுடைய பெயர்கள் இல்ல, அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய பெயர்கள் இல்ல அப்படிங்கிறது? நீங்க கட்சிகளும் தவறு செஞ்சிருக்குல்ல. அப்ப எனக்கு வேற ஒண்ணு ஞாபகம் வருது. வாக்களிக்க வரும்பொழுதும் உங்க பேர் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? அதுக்கு முன்னாடி தெரியாதான்னு சொன்னாங்கன்னா, பொதுவா வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா வேலைகள்லாம் இருக்கும். எல்லா நாளும் என்னோட பேர் வாக்காளர் பட்டியல நான் சாதாரணமா மக்களுக்கு தெரிகிறது ஒரு பக்கம், கட்சிக்கு ஏஜென்ட் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஏஜென்ட் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அதிமுகக்கு ஏஜென்ட் இருக்காங்க, பாஜகக்கு ஏஜென்ட் இருக்காங்க. இவங்க எல்லாமே அந்த புக்லெட் எதுக்கு கொடுக்குறாங்க? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறதா அப்படின்னு செக் பண்றதுக்காக தானே தேர்தல் ஆணையம் கொடுக்குறாங்க. அதை அவங்க செக் பண்ணி இருக்கணும்ல. இல்ல அவங்க எப்படி செக் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வீடு 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 வந்துதான் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா பண்ணிருக்காங்க. ஏன்னா ஓரளவுக்கு மேல இது வந்து இப்ப நான் அதுதான் சொன்ன முதல்லயே இது ஒரு இந்த வாட்டி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னது இது நேற்று வரைக்கும் இருந்து அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க பாத்துக்கோங்க, வாக்காளர் அட்டை ஒன்னா 4 பேரும் வாங்கி இப்ப இத்தனை வருஷமா 4 பேரும் ஒன்னாதான் போட்டிருக்கோம். அதுலயும் கூட இந்த 4 பேர்ல அம்மா அப்பா 2 பையன் தான். பையன் வேற ஊர்ல இருந்து, பொண்ணு வேற ஊர்ல வேலையா இருக்காங்க. அவங்களும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. 4 பேரும் சேர்ந்து ஓட்டு வாக்களிச்சிருக்காங்க. 21 தேர்தல்ல கூட அடிச்சிருக்காங்க. இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 4 பேருக்கும் வெவ்வேறு பூத்து வந்திருக்கு. எப்படி இந்த குளறுபடி எல்லாம் வந்ததுன்றது பதிலே காணும். அதுக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையம் அவங்க இவங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க. சொல்றேன். இருங்க, 300 பேரா ஏறும் பொழுது ஒரு பூத்துல இருந்து இந்த பூத் இதோட லிமிடேஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்த பூத்துக்கு அந்த நம்பர் பிரிஞ்சிருக்கலாம். எங்க குடும்பத்துல அது தேர்தல் ஆணையம் பிரிச்சிருக்கிற அவங்க நடவடிக்கை. ஆனா வாக்குரிமை அப்படிங்கறது அவங்களுக்கு கொடுத்திருக்காங்கல்ல. அவங்க வாக்குரிமை கொடுத்திருக்காங்க. ஆனா நான் அதுதான் சொல்ல வந்தேன். அப்படி வந்தா நியாயம். ஆனா 4 பேருக்கும் 4 இடத்துல வித்தியாசமான இடத்துல வரதுக்கு வாய்ப்பு மேடம். இருங்க, அவங்க அந்த 4வது வேகிற பூத்துக்கு வந்தாங்க. இந்த மாதிரியான அனுபவம் வந்திருக்கு இந்த வாட்டி தேர்தல்ல. இது ஒரு புது மாதிரியான அனுபவம். இந்த வாட்டி அந்த மாதிரி வந்திருக்கு. உடனே இவங்க சொன்னவங்க என்ன செய்வாங்க? இந்த பூத்து தான் வழக்கமா, இந்த பூத்து தான் எனக்கு போடுவாங்கப்பா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் எனக்கு போடுவாங்க அப்படி சொல்லி போறாங்க. இல்லம்மா அவங்களுக்கு இல்லைன்றாங்க. உங்க பையனுக்கு வேற இடம், பொண்ணுக்கு வேற இடம் சொல்றாங்க. சோ அவங்க அந்த இடம் எந்த பூத்து சொல்லிருக்கோம் அங்க தேடி போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தாங்கன்னா அங்க இல்ல, நீங்க பழைய பூத்துலயே போய் கேளுங்கன்றாங்க. இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் நிறைய இந்த வாட்டி வந்திருக்கு. இதுல வந்து ஆளும் கட்சிக்கு எங்க பங்கு வந்ததுன்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, ஆளும் கட்சி வந்து நிறைய பேரை வந்து தெரிஞ்சு வேணும்னு இவங்களை எல்லாம் வந்து இப்ப வாக்காளர் பட்டியல் இதுல இருந்து ரெஜிஸ்டர்ல இருந்து சரி இது கூட ஒத்துக்கிறோம் வச்சுக்கோங்க, ரெஜிஸ்டர்ல இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உண்மையிலே நீங்க அதை ஏற்றுக்கொள்ள உண்மை. மேடம், காலங்காலமாக எதுக்கு எல்லா கட்சியினருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஆளுங்கட்சி இப்படி தவறு செய்தால் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க, அவருடைய போட்டி கட்சியா இருக்கிறவங்க அதை வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக தான் இன்னொருத்தருக்கும் அதே புக்லெட் கொடுக்குறாங்க. அது தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு தான் ஓபன் பண்ணி பார்ப்பாங்களா? அதுக்கு முன்னாடி ஓபன் பண்ணி பார்க்க மாட்டாங்களா? தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முந்தின நாள் தான் புக்லெட் கையில கொடுக்குறாங்களா? முன்னாடி அவங்க பார்த்தாங்கன்னு தெரிய வந்தது. அது கட்சிகளுடைய தவறு. அது கட்சிகளுடைய தவறு. எந்த கட்சி குற்றம் சுமத்துகிறதோ அந்த கட்சிகளுடைய தவறு தான். தேர்தல் ஆணையம் கொடுக்கிற புக்லெட்ல வாக்காளர்களுக்கு சரியா பார்க்காதது அந்த கட்சிகளுடைய தவறு. சரி, அப்ப கட்சியோட தவறுன்னா அந்த வாக்காளர் பேரையும் அந்த ரெஜிஸ்டர்ல இருந்து எடுத்தது யாருடைய தவறுன்றீங்க? அது அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது அதை வெரிஃபிகேஷன் பண்ணி தேர்தல் ஆணையம் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கணும்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சாரம் இல்லாம 3 நாளைக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டு வாங்க. 3 நாளைக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து இப்ப இந்த முன்னாடியே கொடுத்துறாங்க மேடம். ஜாஸ்தியா போச்சு. வாட்ஸ்அப் குரூப்லயே வந்து வச்சிருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப் வைக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குரூப் வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா போன முறை 21 தேர்தல் போதெல்லாம்
தனிப்பட்ட முறையில இப்படி ஒரு நடைமுறை கிடையாது. இருந்தாலும் தனிப்பட்ட முறையில என்னுடைய போன் நம்பருக்கு எல்லா எனக்கு வந்து சம்மந்தமே காலங்கள்லயும் இல்ல. எல்லா தேர்தல் காலங்கள்லயும் எங்களுடைய பெயர் மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது, எங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னு ஏதோ 1-2 குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டுதான் இருக்குது. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அது இந்த வாட்டி 1, 2 இல்ல, ரொம்ப அதிகமா இருக்கு இந்த வாட்டி. அது அது அதுதான் அது விஷயம். எதிர்க்கட்சிகள் முறையாக என்ன பண்ணல, வெரிஃபிகேஷன் பண்ணல. தேர்தல் ஆணையம் சுணக்கம் காட்டியிருக்கலாம், இல்ல மக்கள் தங்களுடைய பணிகள்ல சுணக்கம் காட்டியிருக்கலாம். தேர்தலில் சந்திக்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் அதே சுணக்கத்தை காட்டி இருக்கிறாங்க அப்படிங்கறத பிரதிபலிக்கிறது. நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இல்லட்டா வாக்கு குறைஞ்சதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்ற மாதிரி புறக்கணிக்கிறதுக்காக போட்டாங்கன்னு சொல்லலாம். இல்லட்டா எப்படின்னாலும் தான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படின்னாலும் இவங்களது ஆட்சி ஒன்னும் 2 வருஷம் உள்ள ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இது தேர்தல் என்னமோ பாராளுமன்ற தேர்தல் தான் சொன்னா கூட அவங்களுக்கு வந்து திருப்தி இல்ல. அதனால வந்து சரி எப்படின்னாலும் என்ன இவங்க தான் வர போறாங்க, பிஜேபி தான் வர போறாங்க, அப்ப எதுக்கு நாங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல மக்கள் உட்கார்ந்து இருக்கலாமே, அப்படி ஒரு நடைமுறை சாத்தியமும் இருக்கே. சரி, சிங்க தமிழச்சி மேடம், நிறைய நீங்கள் விஷயங்கள் சொன்னீங்க. அவங்க யதார்த்தத்தை சொல்கிறாங்க. ஒரு 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 சிட்டிசன் தங்களுடைய பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு வெளியூர்லேருந்து கிளம்பி அவங்க வாக்களிக்க வராங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி வாக்குப்பதிவில் பேர் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடியது எவ்வளோ ஒரு பெரிய அதிருப்தி அவங்களுக்கு ஏற்படுத்தும். என்னன்னா இப்போ சொன்னாங்க இல்லையா, நீங்கள் சொன்னது 100% உண்மை. இப்போ இங்கே ஆளும் கட்சியினர் குறைச்சிட்டாங்களே வச்சுக்கோ, டேட்டாஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் என்னத்துக்கு இருக்கிறாங்க அவங்க வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது தானே. அது கிளியராக வெரிஃபை பண்ணிக்கலாமா, இத்தனை பேர் ஓட்டர் லிஸ்ட்டு வந்து வரல அப்படின்னு. இப்போ இது வந்து இப்போ சொன்னது இவங்க சொன்னது 100% எங்கள் ஏரியாவில். அப்போ இந்த அரசுக்கு டெபுடேஷன் பண்ணக்கூடிய அதிகாரிகள் இவங்களுடைய இவ்வளவு நாள் ப்ராசஸ் அவங்கெல்லாம் கேள்வி. இப்போ வந்து இப்போ எங்களுக்கு கட்சிகளுக்கு 17 நாள் தாங்க பிரச்சாரத்துக்கே நேரம் இருக்கு. 17 நாள் தான் அவங்க பிரச்சாரத்துக்கு போவாங்களா? ஒரு மக்களவை தொகுதிங்கிறது 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியது. எப்படி அவங்க டோர்ல போய் செக் பண்ண முடியும்? எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருக்கு. சரி இல்லைங்க, அப்ப அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகக்கூடிய அரசு தானே அதை பண்ணியிருந்திருக்கணும். கண்டிப்பா அரசு பண்ணியிருக்கணும். அரசு சார்பில் வந்தவங்க என்ன சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய பேர் இருக்குது, பாராளுமன்ற தேர்தலுக்கு வரும்போது அவங்களுடைய பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் யாருடைய தவறு? அது இவங்க வெரிஃபை பண்ணியிருக்கணும், அரசும் வெரிஃபை பண்ணியிருக்கணும். எதிர்கட்சிகள் என்னது இருக்காங்க, அவங்க செய்யற தப்பை வந்து குற்றம் சொல்றதுக்கு தானே இருக்காங்க. இல்ல சுட்டி காண்பி ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்ல, நடிகர் சூரி சொல்றாரு நான் ஓட்டு போட வந்தேன், என்னுடைய வாக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர் நம்ம இந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட போறேன்னு அவர் வரல. கட்சின்றதுலாம் அப்பாற்பட்டதுங்க. அவருடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்கு வந்திருக்காரு. அதுக்கு அஷூரன்ஸ் 100% வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ணிருக்க, அஷூரன்ஸ் கொடுத்துருக்கணும் இல்லையா? அந்த இடத்துல ஏதோ இடத்துல அவங்க பின்தங்கி இருக்கிறாங்கல்ல. இல்லைங்க, அதாவது வாக்கு என்கிட்ட இல்லை, என்னுடைய பேர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் ஏரியாவுக்குலாம் டே பை டே ஒரு 3 days வந்து கண்டினியூவாக வந்தாங்க. அரசு இப்போ நடைமுறையில் இருக்கிறவங்களும் சரி, ஆப்போசிட் கட்சிங்களும் சரி, அவங்களும் 2 முறை வெரிஃபை பண்ணாங்க. கடைசியில் எங்கள் ஸ்ட்ரீட்லேயே 13 பேருக்கு ஓட்டு இல்லைன்ட்டான். போன வாட்டி ஓட்டு போட்டவங்க 13 பேருக்கு ஓட்டு யாரை சொல்றது லிஸ்ட் வரல. அப்போ அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா சண்டை போட்டு ஓட்டு போட்டான்றது வேறங்க. பட் இது வந்து வெரிஃபை பண்ணுறதை அரசு கண்டிப்பாக அதை பார்த்துருக்கணும். தேர்தல் ஆணையமும் வந்து இதில் சுணக்கம் காமிச்சிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். சட்டமன்ற தேர்தலுக்கு வேற பாராளுமன்ற இல்லைங்க, பொதுவாகவே இவங்க சட்டமன்றம் பாராளுமன்றம் இதெல்லாம் கிடையாதுங்க. பொதுவாக ஒவ்வொரு நபர் வந்து இந்த இது போடுறாங்கன்னா போன வாட்டி போட்டாங்கன்னா அவங்க போடணும். அதுக்கு வந்து எல்லா வகையிலும் வாக்கு செலுத்த போகக்கூடியதுல இருந்து அந்த வாக்கு செலுத்தக்கூடிய அந்த பேர் அங்க இடம்பெறதுல வரைக்கும் பெரிய சிக்கல்கள் இந்த தேர்தலில் இடம்பெற்றிருக்கு. எப்பவுமே வருங்க. இது வந்து இன்னைக்கு நேத்து பெரிய அளவுல குற்றச்சாட்டுகள் காலம் அதாவது வாக்கு பதிவுல கூட பார்த்தோம். ராத்திரி சொல்றாங்க 72%ங்கிறாங்க, அதுக்கு காலையில வரும்போது 69. பொதுவாக வாக்கு சதவீதம் சொல்லப்பட்டதுல இருந்து அடுத்த நாள் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அது அதிகரிக்கும். பட் இந்த முறை பாயிண்ட்ஸ் என்னதுக்கு, அதுவும் குறிப்பாக தென் சென்னை வட சென்னை போன்ற பகுதிகளில் எல்லாம் பார்க்கும்போது கோவையில் 10% வாக்குகள் குறைந்திருக்கிறது. அப்படிங்கும்போது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் ஒரு சந்தேகத்தையும் உருவாக்குது இல்லை. இன்னும் தேர்தல் ஆணையம் அதுக்கான பதில கூட சொல்லல. இது ஒரு பெரிய ஒரு இன்னும் விவாத பொருட்கள் தான் இதுக்குள்ள இருக்கக்கூடியது. கண்டிப்பா இது இப்பன்னு இல்லைங்க, காலங்காலமா அது திருத்தக்கூடிய இடத்துலதான் நிர்வாகமும் இருக்கு. அது அவங்க கண்டு கொண்டு இருக்க வேண்டும். அரசு போக்குவரத்து தோல்வி, அதிக பஸ் ஓடும் என அறிவித்து வழக்கமானது கூட ஓடாத கொடுமை, இது சார்ந்த நம்முடைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் சார்ந்த பல்வேறு யதார்த்த குற்றச்சாட்டுகளையும் எப்படி அரசும் தேர்தல் ஆணையம் அதை கலைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை கருத்துரையாளர்கள் டாக்டர் MS சிங்கத்தமிழச்சியும் அரசியல் விமர்சகர் ஆனந்த லட்சுமணும் பதிவு செய்தார்கள். இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.